குமுதம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அமைச்சிட்டீங்களா? குமுதம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வடம் திரைப்படம் மார்ச் 6ஆம் தேதி திரையரங்குகள்ல வர இருக்கு. தொடர்ந்து உங்க படங்கள் வந்துகிட்டே இருக்கு. நீங்களும் நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துட்டே இருக்கீங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல உங்களோட இன்டர்வியூ ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னு சொல்லி எடுத்து அது பயங்கர ட்ரெண்ட் ஆச்சுல்ல. அந்த இன்டர்வியூஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஜென்யூனா உங்களோட ஃபீல் என்னவா இருந்தது? அதான் இப்போ ஜென்யூனா பேசிட்டு இருக்கேன். இப்போ எங்களுக்கு விமல் சார் நாங்கள் சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. சின்ன வயசுல இப்போ விமல் ஒரு நடிகரா அந்த நடிகர் விமலுக்கு ஏதாவது இதை கொஞ்சம் பார்த்து பண்ணியிருக்கலாம், பார்த்து இருந்துக்கோ, அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவீங்களா? இன்னைக்கு இருக்கிற இந்த விமல் சார் போய் அந்த விமலுக்கு ஒரே கேள்வி வேற மாதிரி கேக்குறாங்க. அவனே செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்க கிட்ட மாட்டிருக்கீங்க. ஏன்னா வடமஞ்சு பத்தி இன்னும் சினிமாவில் யாருமே ஃபர்ஸ்ட் எடுக்கல. இதுதான் அந்த இதுவா அப்படின்றதே புரிஞ்சது. அது இந்த சினிமாவுக்கு புரிஞ்சிருச்சு. அதான் 8 பேர் 9 பேர் அந்த மாடை அடக்கம் புரிஞ்சிருச்சு. சிறை பிடிச்சது, ட்ரிபிள் டி பிடிச்சது, ஒரு மாதிரி மைண்ட் டிஸ்டர்ப்டா இருக்குன்னா நீங்க பண்ணக்கூடிய விஷயம் என்னவா இருக்கும்? அதான் இந்த சிறை படம் பார்த்து விமல் சார் என்ன பண்ணுவாரு ஸ்ட்ரெஸ் எல்லாம் போகணும் அப்படின்னா? அப்படி கேட்குறேன். ஸ்ட்ரெஸ் போகணும்னா ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி போகணும்னு யோசிப்பேன். அதான் அது எப்படி போகணும்னு கேட்குறேன். ஸ்ட்ரெஸ் வரும்போது தான் தெரியும். என்ன எப்படி தெரியும்? எனக்கு ஸ்ட்ரெஸ் பயங்கரம் அப்படி இப்படி நெருக்கடி இருக்கும்போது கூட நான் ஸ்ட்ரெஸ் ஆகிடுவேன். அதை ஏற்றி நம்ம அதை வேணா நம்ம ஏற்றிடுவோம். சிரிக்காம இருக்க முடியல. வணக்கம், நான் திவ்யா ஸ்ரீனிவாசன். இன்னைக்கு நம்ம கூட வடம் டீம் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம், எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்க. நானும் நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஸ்பெஷலா உங்களை கேட்கணும்னு நினைச்சேன். ஏன்னா தொடர்ந்து உங்க படங்கள் வந்துகிட்டே இருக்கு. நீங்களும் நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துட்டே இருக்கீங்க. இன்னும் பெருசா கேட்பேன்னு நினைச்சீங்களா? இல்ல, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அதுதான், தொடர்ந்து படங்கள் பண்ணிட்டே இருக்கீங்களே, லைக் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு. அதான் நல்ல படமா ஒரு வெரைட்டியா பண்ணணும் அப்படின்ட்டு இப்போ வடம் இது ஒரு கமர்ஷியல் படமா இருந்தாலும் இதுக்குள்ள ஒரு நல்ல அழகான கதை இருக்கு. ஒரு குடும்பம், காதல், நகைச்சுவை, சென்டிமெண்ட்டு எல்லாமே ஒரு கலந்த கலவையா இருக்கும். இதுல புதுசா வடமாடு மஞ்சு வரட்டை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. வடமாடு மஞ்சு வரட்டுன்றது அந்த தென் மாவட்டங்களில் நடக்கிற ஜல்லிக்கட்டு பார்த்துருப்பீங்க. வடமாடு மஞ்சு வரட்டு பார்த்துருக்கீங்களா? அது என்னன்னா நிறைய பேருக்கு தெரியாது. அந்த வடமாடு மஞ்சு வரட்டு என்னன்னா ஒரு வடத்தில் அதுக்கு பேர் வடம்னு பேர், அதுதான் டைட்டில். அந்த கயிறை கட்டி ஒரு கிரவுண்டில் அந்த மாட்டை, அந்த கயிறு இருக்குல்ல, அந்த கயிற்றுல மாடை கட்டி ஒரு கிரவுண்டு மாதிரி இருக்கும், சுற்றி ஆடியன்ஸ் இருப்பாங்க. அந்த மாடை ஒரு 9 பேர் சேர்ந்து அந்த மாடை அடக்கணும். அதுக்கு குறிப்பிட்ட ஒரு டைம் கால அவகாசம் கொடுப்பாங்க. இந்த நேரத்துக்குள்ள அந்த மாடை 9 பேர் எப்படி பிடிச்சி அடக்கிட்டாங்கன்னா மாடுபிடி வீரர்கள் வின்னு. அப்போ எந்த ஊருக்காரங்க பிடிச்சி அடக்குனாங்களோ அந்த ஊருக்காரர்களுக்கு ஒரு கௌரவம், ஒரு பெருமை, அந்த 9 மாடுபிடி வீரர்களுக்கும் பரிசு கிடைக்கும், அவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். அதே அந்த மாடு ஜெயிச்சிச்சுன்னா அந்த மாடு அந்த ஏரியாவில் ஒரு புகழ் ஆகிடும், மாசான மாடு, அந்த மாதிரி ஒரு நேம் எடுத்தோம். அந்த மாதிரி இந்த வடமாடு மஞ்சூரில் அதை சொல்லியிருக்கிறாங்க இந்த மாடுபிடி இதை பற்றி. அதுக்குள்ளே ஒரு கதை போக்குவரத்துன்னு வச்சு நல்லா அழகாக விஷுவலாகவும் நல்லா இது பண்ணி ஹீரோயின் மேம் கிட்ட கேட்கணும், சார் கூட நடித்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? ஏன்னா சார் ஒரு ஃபன்னாக ஜாலியாக ஒரு மாதிரி கேஷுவலாக இருக்க ஒரு பர்சன். அவர் ஆன்செட் எப்படி இருந்தார், ஆஃப் ஸ்க்ரீன் எப்படி இருந்தார்? சார் எப்பவுமே இப்படி தான் இருப்பார். அவர் ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு எல்லாரையுமே என்டர்டெயின் பண்ணிட்டு அப்படி இருப்பார்.
ஒன் ஷாட் வந்துச்சுன்னா அது வேற மாதிரி என்ன தேவையோ அந்த சீன் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போவோம். இந்த படம் உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அண்ட் வந்து என்ன மாதிரி ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் அப்படின்றப்பயே அந்த ஹீரோயின்ஸுக்கான அந்த ஒரு டச் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க? லைக் இந்த படம் வந்து லைக் நார்மல் ஆக்டிங் மட்டும் நம்ம மட்டும் நடிக்கிறது மட்டும் இல்லாமல் என் கூட ஒரு மாடும் இருக்கும். ஸோ மாடோட கண்ட்ரோலும் என்கிட்ட தான் இருக்கும். நாங்கள் இங்கே வந்து நிற்கணும், இங்கே போகணும், இங்கே வரணுன்ற கண்ட்ரோல்ஸும் எங்ககிட்ட தான் இருக்கும். அதுக்கு எதுவும் மாடு கூட பழகுறது, நான் நடிக்கிறது மட்டும் இப்போ அவங்க கூடயுமே சேர்ந்து ஒரு காம்பினேஷன் இருக்கிறது வந்து அதை பார்த்து கோஆர்டினேட் பண்ணிட்டு போகிறது கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த மாடு ஏதாவது பண்ணி சம்பவம் ஏதாவது ஆயிருக்கா செட்டில்? ஃபர்ஸ்ட் டேவே வாங்கிட்டேன். ஃபர்ஸ்ட் டேவே அர்ச்சனால ஃபர்ஸ்ட் டேவே நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் டேவே நான் கொஞ்சம் எனக்கு பயம் இல்லை, எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாடு ஹேண்டில் பண்ணுறதுலாம். ஸோ பயப்படாமல் போய் பிடிச்சிட்டேன். பட் எனக்கு அது எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்றது தெரியல. ஸோ கயிறு நான் பிடிக்கும் போது அவனுக்கு கொஞ்சம் கூசம் இல்லை, அந்த கயிறு பிடிக்கும் அவன் இப்படி திமுருவான். அந்த திமுறதுல எனக்கு இடுப்பில் பட்டுடுச்சு, அது பட்டுடுச்சு. அதுக்கப்புறமா ஒரு சீன் இருக்கும், நாங்கள் அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருப்போம். லைக் இவர் ட்ரைனர்னு சொன்னாங்கல்ல, நான் என்கிட்ட ஒரு மாடு இருக்கும். அந்த மாடு வந்து நான் எவ்ரிடே ட்ரைனிங் பண்ண சொல்லியிருப்போம். ஸோ அங்கே லவ் சீன்ஸ்லாம் இருக்கும்போது, லவ் மோமெண்ட்ஸ் இருக்கும்போது அவனை ஓட விட்டு நாங்கள் விளையாடுவோம், அவனை ட்ரைன் பண்ணுவோம். அந்த இதில் கீழே விழுந்து அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டே நல்லா வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக சுதானமாக சுற்றி என்ன இருக்குது, மாடி அடி போது வருது, ஃபுல் கான்ஷியஸ்லாம் இதுலேயே வச்சுக்கிட்டு வேற எதை பற்றி யோசிக்காமல் இங்கேயே செட்டிலே இருக்க மாதிரி. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து உங்களோட இன்டர்வியூ ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னு சொல்லி எடுத்து அது வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆச்சுல்ல, அந்த இன்டர்வியூஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஜென்யூனாக உங்களோட ஃபீல் என்னவா இருந்தது? ஸோ அதனால தான் வந்து இந்த இதுவா சார் இருக்கலாம். ஓகே, அந்த மாற்றம் அதனால கூட இருக்கலாம். ஓகே, 2 வார்த்தையில் தான் இப்பயும் பதில்கள் இருக்குமா சார்? இது 2 வார்த்தைகளில் தான் இப்பயும் பதில்கள் இருக்குமா அப்படின்னு கேட்டேன். கேள்வியை பொறுத்து இருக்கு. ஓகே, சரி சார். இப்போ வந்து இந்த படம் பண்ணிட்டீங்க, நெக்ஸ்ட் வந்து உங்களை அடுத்தடுத்து என்னென்ன ப்ராஜெக்ட்ஸில் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? அடுத்து 7ஆம் பொருத்தம்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். அதில் இந்த கேரக்டருக்கு அப்படி நேரம் ஆப்போசிட் நான் கேரக்டர். அதுக்கப்புறம் சிம்பு தேவன் சார் அவரோட படம், அந்த படம் போயிட்டு. கதைகளை எந்த மாதிரி தேர்வு செய்கிறீங்க? ஏன்னா நீங்கள் பண்ணுறது நிறைய வில்லேஜ் சப்ஜெக்டும் பண்ணியிருக்கீங்க, இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட். எங்களை வந்து உங்கள் விமல் சாரை நாங்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஜான்ராவில் ஒரு பயங்கரமான ஒரு கேரக்டரில் எப்போ பார்க்க முடியும்? ஏன்னா எனக்கு கதை சொல்லும்போது என்னோட கதாபாத்திரம் எனக்கு முதல்ல செட் ஆகுதான்னு தான், கதை பிடிச்சிருக்கணும். அந்த கதாபாத்திரத்தை என்னால் பண்ண முடியும், நான் நம்பணும், டைரக்டர் நம்பணும். அப்புறம் வந்து அதெல்லாம் பண்ணி ஓகே அப்படின்னா தான் அந்த படம். அதுமாதிரி ஒரே மாதிரியும் இல்லாமல், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த போகமிடம் புறமுங்க அது ஒரு இதாக இருக்கும். இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கு இதில் இது வந்து ஒரு கமர்ஷியலாக ஒரு ஜாலியாக திருத்தம்னு இந்த பண்ணுற அந்த ஒரு ஸ்டைலில் இருக்கும். ஒரு களவாணித்தனமும் அதில் இருக்கும், ஒரு கலகலப்புத்தனமும் இருக்கும், எல்லாமே இதில். ஆமாம், அதான் அந்த மாதிரி கலந்த இந்த கேரக்டர். அப்புறம் 7ஆம் பொருத்தம் பார்த்தா அது கொஞ்சம் ஒரு சீரியஸான அது. இதுவரை அந்த மாதிரி கேரக்டர் நான் பண்ணதில்லை. அந்த 7ஆம் பொருத்தம்ன்ற படத்தில் கேரக்டர் பண்ணுறேன், அதை அப்போதைக்கு விரிவாக பேசுவேன். அந்த இதுவரை பண்ணாத ஒரு கேரக்டராக இருக்கும். அதுமாதிரி சிம்பு தேவன் படம், அந்த படத்தில் பார்த்திங்கன்னா அது ஒரு புது கேரக்டராக இருக்கும். அதுமாதிரி ஒவ்வொரு படமும் இப்போ வந்து ஒரு நம்மளோட கேரக்டர் வந்து அதாவது ரொம்ப நம்ம அந்த விமலுங்கிற அடையாளத்தை கெடுத்துக்காம உள்ள கேரக்டராக இருக்கும். அதை கெடுத்துக்கிட்டு நான் ஒரு மாடலாக செய்கிறேன் அப்படி இருக்காமல் என்னோட அடையாளமும் கெடாமல் அந்த கேரக்டரும் ஒரு வித்தியாசமாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ வந்து எங்களுக்கு வந்து விமல் சார் நாங்கள் சின்ன வயசுல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? சின்ன வயசுல நான் பெரிய வயசாயிடுச்சு, கொஞ்சம் வயசாயிடுச்சுல. என்ன நம்மலாம் சின்ன வயசுல இருந்து நம்மலாம் வந்து சின்ன வயசுல இருந்து விமல் சார் நடிக்கிறத பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா? நீங்க அந்த இப்போ வரைக்கும் அந்த கில்லியில வந்து பேக்ரவுண்ட்ல நின்று அந்த ஒரு இதுல நிறைய விஷயங்கள் இருக்கும். இப்போ வந்து அந்த விமல் சாரை பார்க்கும்போது இந்த விமல் சார் அந்த விமல் சார் ஏதாவது அட்வைஸா சொல்லுவீங்களா? அட்வைஸ் சொல்றதோட நானும் விஜய் ஃப்ரெண்டு தானே அந்த படத்துல. ஆமா, நான் சொல்லிக்குவேன், நானும் விஜய் ஃப்ரெண்டு தானே. ஓ அப்படி உங்களால சொல்ல முடியுமா? இல்லை, நான் சொல்லல. இல்லை, நாங்கள் அண்ணன் சொல்லிப்போம். விஜய் சார் வந்து நீங்கள் அண்ணன் சொல்லுவீங்க, நான் ஃப்ரெண்டுங்க. விஜய் சாரோட ஃப்ரெண்டு இல்லை சார், கேரக்டராக கேட்குறேன். இப்போ விமல் ஒரு நடிகராக வந்து அந்த நடிகர் விமலுக்கு ஏதாவது இதை கொஞ்சம் பார்த்து பண்ணியிருக்கலாம், பார்த்து இருந்துக்கோ, அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவீங்களா? புரியல. இன்னைக்கு இருக்கிற இந்த விமல் சார் போய் அந்த விமலுக்கு ஏதாவது சொல்லணுமா? அதான் ரெடியாகி வந்துட்டாரு. அவரே தான் ரெடியாகி வந்துட்டாரு. ஒன்றும் அந்த விமலும் இந்த விமலாம் பிரிக்கிறது இல்லை, எல்லாம் ஒரே விமல் தானே. ஒரே விமல் தான். எதுவுமே வந்து ரிக்ரெட் பண்ணுற மாதிரி எதுவும் டிசிஷன்ஸ்லாம் நீங்கள் லைஃப்பில் எடுத்தது இல்லையா? அந்த மாதிரி
இப்போ உங்க லைஃப்ல வருத்தப்படுறாங்க. நடந்துச்சு, இப்போ நீங்க டிராவல் பண்ணியிருந்தா அதை மாத்தணும் ஒரு டைம் டிராவலில் போய் பார்த்துட்டு அவனுக்கு இந்த வருஷத்துக்கு நடக்க போகுது, அப்போ கொஞ்சம் சுதாரணமா இரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரே கேள்வி வேற மாதிரி கேட்குறேன். அதேதான் 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 அது மாதிரி அதேதான் அதேதான். அதே மாதிரி இதுதான் அதே மாதிரி இதேதான் எஸ் அதேதான் அதேதான் நான் இன்டர்வியூல இதேதான் கேட்டேன், மறுபடியும் அதேதான் அதேதான் இதேதான். சரி ஓகே, இதுக்கு மேல நான் வந்து கேட்டேன்னா நான் அதேதான். எஸ் யா சார், இந்த பக்கம் 2 பேர் இருக்கீங்க. உங்ககிட்ட வந்து உங்களுக்கு இந்த படம் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஸ்பெஷலான படமா இருக்கும் சார்? ஏன்னா படம் எங்கள் ட்ரைலர் பார்க்கும் போது ஒரு ஃபீல் இருந்திருக்கு, பட் ஸ்டில் அந்த படத்துலேயே நீங்கள் ட்ராவல் பண்ணி கூட டீம் எல்லாருக்கூடையும் இருந்து அந்த ட்ராவல் ஒன்று இருக்கும்ல, ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு? எல்லோருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து எனக்கு முதல் படம். டோட்டலாகவே சார் கேந்திரன் சார் வந்து கதை சொல்லும் பொழுது நிறைய விஷயம் சொன்னார். அதில் மாட்டை பற்றி பர்டிகுலராக சொல்லும்போது மாடோட நம்ம இணக்கமாக இருந்திருக்கோம். மக்கள் வந்து ஒரு 8.5 கோடி பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில். டோட்டலாக ஒரு 10 லட்சம் பேர் தான் அந்த மாடு வளர்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ நான் 8.5 கோடி பேருமே வந்து பலனடைகிற மாதிரி இருக்கும். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் டீ காஃபி எது சாப்பிட்டாலும் நெய் தயிர் பட்ரு எல்லாமே வந்து மாட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணி தான் இருக்க முடியும். ஸோ இது வந்து வெள்ளித்திரையில் வந்து மக்களுக்கு தெரியணும், மாட்டை பற்றி மாட்டுக்கு உண்டான பெருமை, நம்மளோட கலாச்சாரத்தை பற்றி தெரியணுங்கிற ஒரு நோக்கம் நமக்கு இருக்குது. வெள்ளித்திரையில் பார்க்கும்பொழுது நமக்கு வந்து நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதை வந்து நம்ம அது கூட இணக்கமாகறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அதுக்காக அந்த கதை சொல்லும் போது ரொம்ப பிடிச்சிருந்தது. சாரும் நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தாங்க, மேடமும் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. கேந்திர சார் வந்து சொன்ன டயத்துக்கு, அதாவது 36 டே ஒரே ஷெடியூலில் ஒரே டயத்தில் முடிச்சு கொடுத்துட்டாரு. இந்த இயற்கை பிரபஞ்சமும் நல்லா சப்போர்ட் பண்ணுச்சு. அப்புறம் இமான் சார் நல்லா இசை சூப்பராக பண்ணியிருந்தார். நட்டி சார் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. நாங்கள் வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு விதமாக இருந்தது, உள்ளே வந்து நல்ல ரெஸ்பான்ஸு. சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், உங்களோட அந்த ஒரு ஃபீல் எப்படி இருக்குது இப்போ வந்து படம் வந்து இது பண்ணும்போது? ஹாப்பி தான், சந்தோஷம். நம்ம ஒரு படம் எடுத்துருக்கோம், அந்த படம் 6ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுதுன்னா அது ஒரு மாதிரியான பதட்டமாக எக்ஸாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, லைக் அந்த ஒரு மொமெண்ட்டில். இல்லை, சினிமாவில் வந்து எதுவும் ஜெயிக்கணும். நீங்கள் யார் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தது, ஃபஸ்ட்டு படம் ஜெயிக்கணும், 2ஆவது படம் ஜெயிக்கணும், அவ்வளோ ஜெயிச்சிக்கிட்டே இருக்கணும். ஒரு படம் ஜெயிச்சிக்கலன்னா கூட ஒரு சின்ன பேர் உங்களுக்கு தெரியல. அப்படிங்கும்போது நம்ம இன்னொன்று தாண்டி நம்ம ரசித்து ஒரு படமாக இதை பண்ணலை, ஒரு பொருளாதாரத்துக்காக தாண்டி இது ஒரு உயிராக ஒரு இதுக்குள்ளே ஒரு பெரிய மெசேஜ், ஒரு சின்ன லைஃப், ஒரு வாழ்க்கை இருக்குது. இதில் நம்ம எல்லோரும் படம் பார்க்கும்போது ஏதோ ஒரு இடத்துல இதில் கனெக்ட் ஆவாங்க. மாட்டோட, ஒரு அப்பாவோட, இல்லை இப்படி ஒரு ஹீரோவோட, இப்படி ஒரு பையன் இருந்திருப்பாங்க, ஒரு அம்மாவுக்கு ஒரே மாதிரி இப்படி மாடு வளர்த்துருப்பாங்க, இப்படி ஒரு பொண்ணு அப்படிங்கிற மாதிரி இந்த படம் நிறைய கனெக்ட் ஆகும் லைஃப்பில். அதனால இந்த படம் வந்து ரொம்ப என் லைஃப்பில் இதுக்கு முன்னாடி எத்தனை படம் எடுத்தாலும் இந்த படம் ஒரு ஸ்பெஷலான ஒரு படம். ஏன்னா வடமஞ்சு விரட்டை பற்றி இன்னும் சினிமாவில் யாருமே ஃபர்ஸ்ட் எடுக்கல. ஆமாம், எனக்கே பார்க்கும்போது என்ன இது புதுசாக இருந்தது. இப்போ அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் ஓகே இதுதான் அந்த இதுவா அப்படின்றதே புரிஞ்சது. அது இந்த சினிமாவுக்கு புரிஞ்சுக்கிச்சு. புரிஞ்சிருச்சு. அதான் 8 பேர் 9 பேர் வந்து அந்த மாடை அடக்கம். 9 பேர் கரெக்டா? எஸ். ஆமாம், அதனால இது புதுசாக இருக்கும். அதை தாண்டி உள்ளுக்குள்ள ஒரு பெரிய ஒரு அன்புக்கு ஏங்குற ஒரு அப்பா, இப்படி நிறைய எமோஷன்ஸோட. பட் ஆனால் எங்களுக்கு ட்ரைலரில் ஃபுல்லாக வந்து ஒரு ஆக்ஷன்ஸாக இருந்தது சார். லைக் எங்களோட எல்லா கேரக்டர்ஸுமே ஒரு டபுள் ஷேட்ஸ் இருக்கும், எல்லாரோட கேரக்டர்ஸுமே. ஸோ ட்ரைலரில் எங்களால் கம்ப்ளீட்டாக அது காட்டினா அதோட சும்மா போயிடுமோ அப்படின்னு சொல்லி சும்மா எல்லாரும் சாம்பிள் மட்டும் அப்படி காட்டு. சாம்பிள் மட்டும் தான். அப்போ எந்த அளவுக்கு ஆக்ஷன்ஸ் வந்து இந்த படத்தில் இருக்குது, எமோஷன்ஸ் வந்து இருக்குது சார்? இல்லை, ஆக்ஷனாக சண்டைன்னா நம்ம வழுக்க டைமாக எந்த சண்டையுமே இருக்காது. கதைக்கு தேவையான இடத்துல அளவான லெவலில் தான் அந்த சண்டை காட்சிகள் அமைச்சிருக்கோம். அது ஒரு முருகன் மாஸ்டர் தான். முருகன் மாஸ்டர் வந்து ரொம்ப அழகாக கோரியோகிராஃபி பண்ணியிருக்காரு. சண்டே ரொம்ப நல்லா அழகாக வந்திருக்கு. உங்களுக்கும் நட்டி சாருக்குமான ஃபேஸ் ஆஃப் சார் நாங்கள் வந்து எப்படி வந்து எக்ஸ்பெக்ட் எங்கள் 2 பேருக்கும் ஒரு சண்டே காட்சி இருக்குது. அது வந்து ரெயின் எஃபெக்ட்டு, நல்ல குற்றாலத்தில் நல்லா ரெயின் எஃபெக்டில் பண்ணாங்க. அந்த சண்டே காட்சியும் ரொம்ப நல்லா வந்துருக்கு. உங்களுக்கு மாடு கூட அந்த பாண்ட் எப்படி இருந்துச்சு? நீங்கள் ஏதாவது மாடு கிட்ட வந்து சம்பவம் ஆயிருக்கா உங்களுக்கும் மாடுக்கும் அந்த மாதிரி ஏதாவது? இந்த படத்துல? ஆமாம், இந்த படத்தில் வந்து பாண்டிமணின்னு இந்த மாட்டோட பேர். இது வந்து ஃபஸ்ட்டு அதை பழகிறதுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் பயமாகவே ஒரு மாதிரி ஜெயஜாண்டிக்கு இருக்கும். அப்புறம் 2-3 நாள் ஆச்சு, கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பழகி அப்புறம் ரொம்ப நல்ல பழக்கம் வந்துருச்சு. ஓவராலாக வந்து இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்குல்ல, எல்லாரும் நிறைய கேஸ்ட் அண்ட் க்ரூ இருக்காங்க. செட்டில் வந்து யார் ரொம்ப சீரியஸான பர்சன், யார் ஜோவியலான பர்சன்? டேரக்டர் சிதா சொல்லு, ஏன்னா அவர் தான் எல்லாரையும் பார்த்தார். நீ யாரையும் பார்க்கல? நான் 10 பேர் இல்லை
எல்லாமே நல்லா பண்ணாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. யார் அதாவது ஒரு 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 படம் ரொம்ப சீக்கிரமாக அழகாக முடியணும்னா முதல் ஆர்டிஸ்ட் எல்லாரும் சப்போர்ட், அடுத்து ப்ரொடியூசர். ஏன்னா இது எல்லாமே நடக்கணும்னா ப்ரொடியூசர் வந்து ரொம்ப கரெக்டாக நேர்மையாக என்ன தேவையோ அதை செய்கிறவராக இருந்துட்டா எல்லாமே சாத்தியம். அப்போ இது எல்லாமே சாத்தியமாகிறதுக்கு நமக்கு வந்து ப்ரொடியூசர் தான். அவரை வச்சுக்கிட்டு புகழக்கூடாது, அதெல்லாம் இந்த பக்கம் திரும்பி சொல்கிறேன். ப்ரொடியூசர் இல்லை சார், அவர் பேச பார்த்தே நீங்கள் அவரை புகழலாம் சார். அவ்வளோ நெத்திக்கு நேரம் புகழுங்க, நெத்திக்கு நேரம் சொல்ல வர. அதனால தயாரிப்பாளர் இவ்வளோ ஹாப்பியாக இவ்வளோ சந்தோஷமாக அந்த படம் முடிஞ்சதுக்கு ஹீரோ சார், ஹீரோயின் சார், இந்த படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட்டு, தயாரிப்பாளர் எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறேன். நட்டி சாரோட நாங்கள் வேற ஒரு வெர்ஷனை வந்து பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஸோ நட்டி சாரோட போர்ஷன்ஸ்லாம் எப்படி வந்திருக்கு, அவரை வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணார், செட்டில் ஏதாவது நடந்திருக்கா? நட்டி சார் ரொம்ப நல்லா படம் பார்த்துட்டு ஒரு 5 தடவை ஃபோன் அடிச்சிட்டார். என்ன அவருக்கு ரொம்ப பிடிச்சது, அவர் ரொம்ப நேற்று படம் பார்த்ததுலேருந்து அத்தனை டைம் பேசிட்டாரு. அப்படின்னா படம் பிடிச்சான்னு இருக்கும். ஓகே, அதாவது நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த உணர்வு இருக்கும். நல்லா இப்போ நிறைய படங்கள் வாரம் ரிலீஸ் ஆகிட்டே இருக்குல்ல, ஆனால் ஒரு படம் புது படம் ரிலீஸ் பண்ணுறப்போ உண்மையாகவே இதெல்லாம் பிரச்சனையாக தான் இருக்குது அப்படின்னு வந்து ஏதாவது ஃபேஸ் பண்ணுறீங்களா? நிறைய படங்கள் வந்துக்கிட்டே இருக்கிறதுனால தேட்டரில் கிடைக்காம போகும், இப்படி சில விஷயங்களை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் சரியாகும் ஒரு நாள். அதை தாண்டி நல்ல படம் வந்துட்டு அந்த படம் நிற்கிதில்ல. எல்லா இடத்துலையுமே பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு இன்னொரு சரியான விஷயம் வந்துட்டால் அது சாத்தியமாக மாறிடும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது இருக்க தான் இப்போ இல்லை, சினிமா ஆரம்பித்த காலத்துலேருந்து இருக்குது. ஓகே, ரீசெண்ட் டைம்ஸில் விமல் சார் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் பார்த்து ரசித்த படம்னா அது என்னவா இருக்கும்? நிறைய படம் பார்த்துருப்பீங்க, அதில் உங்களுக்கே வந்து சிறை பிடிச்சது, ட்ரிபிள் டி பிடிச்சது, அவ்வளோதானா? அதான் ரீசெண்டாக வந்தது. பின்னாடி போயிட்டே இருக்கணுமா? இல்லை வந்திருக்கு ஒரு மாதம். அவ்வளோதானான்னு கேட்டேன். 2 படங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது. நீங்கள் என்ன மாதிரி கதைகளை வந்து தேர்ந்தெடுத்து பார்க்கும்போது ஓகே நான் ஒரு மாதிரி மைண்டை வந்து டிஸ்டர்ப்டாக இருக்குன்னா நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் என்னவா இருக்கும்? அதான் இந்த சிறை படம் பார்த்துட்டு கொஞ்சம் டிஸ்டர்ப். அப்படி கேட்கல, இல்லை நீங்கள் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்கீங்க, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க அப்படின்னா விமல் சார் வந்து என்ன பண்ணுவார் ஸ்ட்ரெஸ்லாம் போகணும் அப்படின்னா அப்படி கேட்குறேன். ஸ்ட்ரெஸ்ஸு போகணும்னா ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி போகணும்னு யோசிப்பேன். அதான் அது எப்படி போகும்னு கேட்குறேன். ஸ்ட்ரெஸ் வரும்போது தான் தெரியும். இப்போ என்ன எப்படி தெரியும்? ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பீங்கல்ல. ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்போம்னா என்ன, ஏதாவது காமெடி பார்த்துட்டு இருக்க வேண்டியது. அவ்வளோதான் உங்கள் நான் காமெடி. எதுவுமே ரொம்ப ஏற்றிக்க மாட்டேன். எனக்கு ஸ்ட்ரெஸ் பயங்கரம் அப்படி இப்படி நெருக்கடி இருக்கும்போது கூட நான் ஸ்ட்ரெஸ்ஸாக ஏற்றிக்கிறேன். அதை ஏற்றி நம்ம ஓகே, அதை வேணா நம்ம ஏற்றிடுவோம். இல்லை சிரிக்காம இருக்க முடியல. ட்ரெஸ்ஸுக்கு இப்படி வேலை, இப்படி மன அழுத்தத்துக்கு இப்படி விளக்க யாருமே கொடுத்து மைண்ட்ல ஏற்றி தமிழ்ல வந்துட்டேன். நான் தமிழ்ல வந்துட்டேன். மன அழுத்தத்துக்கு இப்படி ஒரு விளக்க யாருமே கொடுத்து. ஏன்னா மன அழுத்தத்தை ஏத்திக்கிட்டா தானே உங்களுக்கு மன அழுத்தம். அதை ஏத்திக்கவே இல்லை கிடையாது. ஆனா ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலே ஸ்ட்ரெஸ்ஸை வந்து இது பண்ணுவாங்க. தமிழ்ல சொல்றேன். மன அழுத்தம் சாரி சார், கண்டிப்பா சாரி. நான் இந்த மாதிரி ஒரு கேள்வி நான் கேட்டிருக்க கூடாதுதான். உங்களுக்கு மன அழுத்தம் இல்ல நீங்க உங்க படங்களே பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணது உண்டா? ஏதாவது ஒரு படம் ரிப்பீட்டட் மோட்ல வந்து பார்த்திருக்கீங்களா? தெரியல, அந்த மாதிரி தெரியல. ஏதாவது டிவியில் ஓடிச்சுன்னா பார்த்துட்டு அப்படிதான். ஓகே, நீங்க நடிச்சதுலயே ஒரு அண்டர் ரேட்டட் ஃபிலிம் இது இன்னும் வந்து அந்த அளவுக்கு வந்து யாரும் என்கிட்ட வந்து அப்ரிஷியேட் பண்ணதோ இந்த படம் சூப்பர் சார் நீங்க நடிச்சதுலயே அப்படின்னு சொல்லாம விட்டுட்டாங்க அப்படின்னு ஏதாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, அந்த மாதிரி இல்லை. ஆனால் இந்த போகுமிடம் தேட்டரில் சரியாக போகல, ஆனால் ஓடிடியில் நல்லா போச்சு. அது தேட்டரே நல்லா போயிருக்கலாம். அது என்னென்னா நம்ம வந்து நல்ல படம் எடுக்கிறோம், நல்ல கதையை தான் பார்த்து பண்ணுறோம். அதுக்கு மேலே அது வந்து ஏன்னா நம்ம ஒரு நல்ல படம் எடுத்து வரும்போது கூட என்ன படம் வருதுன்றதெல்லாம் நம்ம கையில் கிடையாது. அந்த கூட வர்ற படம் எப்படி இருக்குன்னு நம்ம வழி வர்றதுக்கு முன்னாடி தெரியாது. அதனால் நம்ம நேர்மையாக உழைக்கிறோம், நல்ல படம் எடுக்கிறோம், நல்ல படத்தில் நடிக்கிறோம். அதுக்கு மேலே அது கரெக்டான நேரத்தில் ரிலீஸ் ஆகணும். அது கரெக்டாக ஆடியன்ஸுக்கு டக்குன்னு பிடிக்கல அப்படிங்கிறது தானே. இதுதான் ரிசல்ட்டு. பிடிச்சிருக்கு, எல்லாம் பிடிச்சிருக்கு, பிடிக்கல இவ்வளோதான். அந்த நேரம் வந்து என்ன எப்படி அமையுது அந்த படம், அது சின்ன படமாக இருக்கோ பெரிய படம், அதுதான் எப்படி அமையுது
அது வந்து ஆண்டவங்க தான் இருக்கு. கண்டிப்பா இந்த வடம் படம் வந்து டக்கு டக்குன்னு எல்லாருக்கும் அந்த பிடிக்கிற ஒரு படமா வந்து மாறணும். இந்த மார்ச் 6 அப்படின்றது அழகா நீங்க சொன்ன மாதிரி எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியும் நல்ல மெசேஜ் இருக்கு, புதுசா இருக்கு. எங்களுக்கு கண்டிப்பா அந்த கான்செப்ட் புதுசா தான் இருக்கு. ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபீல் கொடுக்கும் நம்புறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். குமுதம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அமர்த்திட்டீங்களா? குமுதம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வடம் திரைப்படம் மார்ச் 6ஆம் தேதி திரையரங்குகளில் வர இருக்கு. எல்லாரும் குடும்பத்தோட போய் பாருங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னர் மூவியாக இருக்கும். கமர்ஷியல் படமாக இருந்தாலும் இதுக்குள்ள ஒரு நல்ல கதையம்சம் உள்ள ஒரு நல்ல படமாக இருக்கும். மார்ச் 6ஆம் தேதி வடம் எல்லாரும் திரையரங்குகளில் பாருங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். தேங்க்யூ. மக்களின் நாடி துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்றுநோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.